ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருங்க. அந்த ராஜாவோட டெய்லி வழக்கம் எப்படின்னா, காலையில எழுந்த உடனேவே சூரிய நமஸ்காரம் பண்ணுவாரு. சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இவர் எழுந்துட்டு திருப்பி மாடிக்கு போயிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணலான்னு போகும்போது, மேகம் மூடி இருந்ததால சூரியன் தெரியல. சரி அப்படியே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கீழ ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாரு. பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சு. நம்ம சூரியனை தானே பார்ப்போம். நம்ம போய் போய் ஒரு பிச்சைக்காரனை பார்க்கிறோமே அப்படி சொல்லிட்டு திரும்பும்போது என்ன ஆச்சு, ஒரு தூண்ல தலையிடிச்சு தலையில ஃபுல்லா ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கோவமாயிட்டு தன்னோட ஆட்களை கூப்பிட்டு யார் அங்கே போயிட்டு அந்த பிச்சைக்காரனை இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அரசவையில இழுத்துட்டு வந்த உடனே இவரை நேர பிச்சைக்காரனை பார்த்து என்ன சொல்லிட்டாருன்னா, இவரை தூக்கில எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. போகும்போதுட்டு பிச்சைக்காரனை பார்க்கும்போது பிச்சைக்காரன் சிரிச்சான். இவருக்கு ஒரே ஆச்சரியம். அங்க இருக்க அமைச்சர்கள் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். என்னடா இது, ஒருத்தரை தூக்கில போட சொல்றாங்க, இவர் சிரிச்சிட்டு இருக்காரு அழாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமா கேட்டாங்க, ஏப்பா இப்படி சிரிக்கிறேன்னு. ராஜாவை பார்த்து என்னத்தமா சொன்னாரு, நீங்க என்ன பார்த்ததால உங்களுக்கு ஒரு சின்ன காயத்தோட போயிடுச்சு ராஜா, உங்களை காலையில பார்த்ததால என் உயிரே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அப்படியே இருந்துட்டாரு. இத கேட்ட உடனே ராஜா தன்னோட தப்ப உணர்ந்துட்டு அந்த தூக்கு தண்டனையை ரத்து பண்ணிட்டாருங்க. இதுலயே நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன தெரியுமாங்க, தைரியமோட மறுபெயர் தான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை இருந்தா நம்ம உயிரை கூட எப்ப வேணாலும் காப்பாத்திக்கலாங்க. தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க, நல்லா வாழுங்க. நன்றி, வணக்கம்.